ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. இந்த சிக்கன் கிரேவி ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, நான், ஃபுல்கா இது எல்லாத்துக்கூடமே சூப்பராக இருக்கும். நாம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவியை எப்படி டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை இதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நான் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து 1 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், எதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வேக விட போகிறோம். நடுவில் தேவைப்பட்ட எடுத்து கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா. இந்த கறி மசாலாவை ஏற்கனவே என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பாருங்கள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா மசாலோட மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள், சிக்கன் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து நாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லியை சேர்த்து கலந்துக்கோங்க. நம்முடைய சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.